வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஃபுட்டு மாம் கிச்சன். வாங்க இன்றைக்கி ஒரு தடாலடி மட்டன் கறி செய்யலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்டு மாம் கிச்சன். வாங்க இன்றைக்கி மட்டன் செமி கிரேவி தான் பண்ண போகிறோம். நல்லா பெப்பர் நிறைய போட்டு சூப்பராக செய்ய போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ மட்டன் வாங்கியிருக்கோம். அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் போட்டாச்சு. தயிர், இது வந்து ஒரு சோம்பேறி சிக்கன்னு சொல்லுவாங்க, இல்லை தடாலடியாக அப்படியே செய்யறது. இதில் தயிர் வேற ஊற்றிட்டேன். இதில் வந்து சோம்பு, கரம் மசாலா எல்லாம் போட்டாச்சு. இது மட்டன், இது சிக்கனில் சோம்பேறி சிக்கன் செய்வாங்க, அந்த டைப்பில் நான் மட்டன் செய்கிறேன். இது வந்து ஆல் பர்பஸ் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம் இதில். இந்த சோம்பேறி சிக்கன் என்னென்னா எல்லாம் ஒரே திரியாக ஒன்றா போட்டு செய்கிறது தான். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பேச்சுலர்ஸ்லாம் செய்வாங்க. ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஒரு ஸ்பூன் போட்டோம். வெங்காயமும் தக்காளியும் அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ மிளகு ஜீரகம் இடித்து வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுருவோம். அதையும் இதில் போட்டு எல்லாமே இதில் போட்டுட்டோம். காரசாரமான ஒரு எம்மியான மட்டன் செமி கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சோம்பேறி மட்டன் செய்ய போகிறோம். சோம்பேறி சிக்கன் மாதிரி சோம்பேறி மட்டன் எல்லாமே ஒன்றா போட்டாச்சு. ஆயில் ஊற்றிருக்கேன். இதில் எல்லாத்தையும் நம்ம அப்படியே ஒன்றா கொட்டிக்கலாம். ஈஸியாக செஞ்சிடலாங்க. இதுலேயே வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டுக்கிறோம். ரொம்ப ஈஸி இது. இப்போ இதை அடுப்பில் வச்சு இது பரட்டி விட்டு இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம உப்பும் போட்டு நல்லா ஒரு 4 விசில் விட்டோம்னா நல்லா வந்துடும். செமி கிரேவியாக சூப்பராக எம்மியாக வந்துடும். பரட்டி விட்டு இறக்க வேண்டியதுதான். பாருங்கள், மட்டன்லாம் அடியில் இருக்குது, எண்ணெய் ஊற்றிருக்கு அடியில். பரட்டி விட்டு எல்லா மசாலாலாம் பரட்டி கலக்க வச்சு அப்படியே தண்ணி ஊற்றி வேக வச்சு ட்ரையாக இறக்கினா ரொம்ப எம்மியான ரெடி ஆகிடுங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் ஒன்றா போட்டாச்சு. நல்லா பரட்டி விட வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், நம்ம பரட்டி விட்டுருவோம். இல்லை தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. நம்ம எல்லாமே இதில் போட்டுட்டோம். அப்படியே இது வேக வேண்டியது தான் அதோட வேலை. இந்த மசாலா ஸ்மெல் போய் வெந்துச்சுன்னா நல்லா அது ரெடியாக செய்யறது. நம்ம இன்னும் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். மட்டன் வேகணும்ல, அதனால் நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம். இது ஒரு கொதி வரட்டும். மூடி போட்டு வெயிட் போட்டு வச்சிடலாம். ஒரு 4 சவுண்டு 5 சவுண்டு வந்துன்னா மட்டன் நல்லா வெந்துடும், குழம்பும் ரெடி ஆகிடும். நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ மூடி போட்டு வெயிட் போட்டலாங்க. வெயிட் போட்டுருவோம். ஒரு 5 சவுண்டு வந்தோடனே பார்க்கலாம். நல்லா ஃபுல் சவுண்டில் வச்சு ஸ்ட்ரீம் வந்தோடனே ஸ்லோவில் வச்சிடலாம். இப்போ ஃபுல்லில் தான் இருக்குது. கொஞ்சம் ஸ்ட்ரீம் வந்தோடனே ஸ்லோ ஃபயரில் வச்சிடலாம். இந்த மட்டன் கிரேவியில் கொஞ்சம் நம்ம வேர்க்கடலையும் தேங்காவும் கொஞ்சமாக அரைச்சி ஊற்றுவோம். ஒரு டிஃப்ரெண்ட்டாக வேர்க்கடலையும் தேங்காவும். இந்த வேர்க்கடலையும் கொஞ்சம் ஒரு அரைக்கரண்டி வேர்க்கடலையும் ஒரு 2 சின்ன தேங்காய் பத்தை அளவுக்கு 2ம் போட்டு ஓட்டியிருக்கோம். குறன்னு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைச்சி இந்த மட்டன் குழம்புல மிக்ஸ் பண்ணிவிடுவோம். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வெந்துருச்சு, கொதிச்சு ஒரு 5-6 சவுண்டு விட்டு இறக்கியாச்சு. மட்டன் வெந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் டிஃப்ரெண்ட்டாக ஒரு 2 தேங்காய் பத்தையும் ஒரு அரைக்கரண்டி வேர்க்கடலையும் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த விழுது இதில் ஆட் பண்ணிவிடுவோம். ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வேர்க்கடலையில் நிறைய சத்து இருக்குது, தேங்காயிலையும் நிறைய இருக்குது. கொஞ்சமாக ஆட் பண்ணலாம், நிறைய ஆட் பண்ண வேண்டாம். கொஞ்சமாக சின்ன பீஸ் 2 பீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒரு அரைக்கரண்டி, ஒரு அரை கைப்பிடி வேர்க்கடலையும் வறுத்த வேர்க்கடலை போட்டு 2ஐயும் சேர்த்து அரைச்சி போட்டிருக்கோம். ரொம்ப டேஸ்டியாக எம்மியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். நம்ம இப்போ தேங்காவும் வேர்க்கடலையும் போட்டு அரைச்சி ஊற்றிருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எம்மியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க வியூவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப ப்ரொசீஜராக வைக்கிற குழம்பு விட இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. அள்ளி போட்டு எல்லாமே ஒன்றாவே மிக்ஸ் பண்ணி செஞ்சாலும் டேஸ்ட்டுக்கு குறைவு இருக்காது. ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு
பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.